இது ஷார்ட் எடுத்துறா சும்மா வராத குறவு மீன் சொல்லுவாங்க. இது பவளை பறக்கிறது தான் இருக்கு. ஆமா 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 ஆமா. நீ வந்து ஒரு கூட்டு போய் காட்டிக்கலாம். அப்படியா? ஆமா, நீ லாபத்துக்கு கூட்டு போய். சரி சரி. மீனுக்கு கால் இருக்குதா? மீனுக்கு கை இருக்குது மச்சான், கால் இல்லை. அவரே கூப்பிட்டார். மீன் சக்கரை மீன் மீன் வந்து மீனுக்கு மீனே தான் சாப்பிட்டு வளரும். அதனால தான் கடல் மீன் எப்போ சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது. வேற உணவே இல்லை, சென்னை இல்லை, வேற உணவே இல்லை இது மீன்லாம். ஏன்னா கடல் மீன் எல்லாமே வந்து குசுபாயிச்சுல. ஆமா, மீன் பார்க்கறதுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் சதை பார்த்தா வச்சுக்கேன் ஆட்டுக்கறி மாதிரி நல்லா இருக்கும். கவர் வச்சுங்க. இந்த மீன் அதிகமாக இங்கே கிடைக்காது. இதெல்லாம் ராமேஸ்வரம் பக்கம் தான் கிடைக்கும். இதெல்லாம் கோலப்பாறை இடத்துல தான் நிறைய இருக்கும் மீன். தக்காளி வந்தா தக்காளி வந்து பிரச்சனை இது போயாம இங்கே நடந்து போயிருக்கீங்க. நாங்கள் வச்சு மேலே தான் இருந்தோம். கேட்டேன் என்னடா என்ன தக்காளி அப்படின்னா ஐயா 10 ரூபா நீங்களே கொடுங்க. அவ்வளோ ஃபால்ட்டு கொடுல டிஃப்ரெண்டாக இருக்கிறாரு. என்ன கிடையாது, ஏன்னா இல்லை ஆல்ரெடி. ஆனால் குடல் அவ்வளோ ஃபால்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கியா? மாலை போட்டுக்கிறேன். அங்கே பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தேன்னா வந்து காசு கீசு வாங்கி போவேன். வாயில் நண்பனுக்கு ஏதோ பண்ணுறான். ஒரு 2 ரூபா தான் அனுப்புனா. கோயிலுக்கு போகும்போது 2000 தான் போகும். இது கோம்பு எடுத்துடா. அண்ணனுக்கு நீங்கள் பணம் போட்டு வேணுந்தியா? யார் போட்டு வேணுந்தியா? நீ ஏன் போட்டு போக முடியுங்க? நல்ல ஊரா பார்த்து நல்ல ஊரா இல்லையடா, நல்ல ஊரா இல்லையா? அதுதான் சொல்றேன் நான். போட்டு எடுக்காது பார்வை இடுப்பு எல்லாம் ஓடி. அது யாரு? வரல, நான் வரல. இந்த போடா இல்லையோ அவன் தம்பி தான் இப்போ தலைவர். அதுவும் தம்பி தான் இங்கே தலைவர் சுரேஷ். பார்க்கணும் குப்பை எடுக்கலன்னு ஃபோன் பண்ணான்னு பார்த்தேன். காலைல தூங்கிட்டு பார்க்கலையே, எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஏன்னா இந்த குப்பைக்காரனே ஒன்று மாதிரி நேற்று குப்பை இது எடுக்கல. அது வந்து இப்போ எவ்வளோ கஷ்டம், யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன பட் என்ன பண்ண போகிறாங்க? அது என்ன விஷயம் என்னன்னா, கடையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகிறதுனால கடையெல்லாம் குப்பையெல்லாம் வாரி எதிர்த்து வச்சு போயிட்டானுங்க. இதுவே இங்கே கீழே எடுத்துட்டு இந்த இடத்துல நிற்கவும் முடியாது. நாங்கள்லாம் நேற்று எல்லாத்தையும் சுத்தமாக போய் பெருக்கிட்டு வாரி, இல்லைன்னா இந்த மாதிரி இப்படியா இருக்கும். அந்த ரத்தம் வடிஞ்சிட்டு ஃபுல்லாக
பக்கம் வந்துருங்க. வாங்கிக்கலாம் சார். செருப்புலாம் போடுறாங்க, நீ ஏன் செருப்பு போட மாட்டீங்க? ஏண்டா காலில் கல்ல ஏதாவது ஏறி போயிருக்கு. நீ எது ஒன்று ஐயா, மீன் வந்து ஐஸ் மீன் தான். மீன் எல்லாம் ஒன்றும் ஆகாது. இன்னும் 2 மணி நேரம் வச்சுல மீன் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது வந்து பிரியம். இது மீன் வந்து பெரிய மீனாச்சா சொல்லியே பிரியம், வேற ஒன்றும் கிடையாது. அப்படியே நீங்கள் கோம்பளை தண்ணி மாதிரி கரையாது, மாவு மாதிரி கரையாது, உடஞ்சி போயிருக்கு. அவ்வளோதான் வறுக்கிறதுக்கு. ஆமாம், அதுவும் நல்லா இருக்கும். ஏய், அது மாதிரி கூட பிரிண்டா, அது பிரிஞ்சுனால குடும்பா போடுறேன். இல்லைன்னா அப்படியே ஸ்லைஸாக போட்டு பண்ணுறது மாதிரி. மீன் பிரியாமல் இருந்தால் ஸ்லைஸாக போட்டுருவோம், அப்படியே வறுக்கிற மாதிரி படப்படியாக நிற்காது. அப்புறம் எங்கே அடுத்த வாரம் தாங்க இருப்பேன். அடுத்த வாரம் தாங்க எல்லாம். நான் போகும்போது 3ஆவது வாரம் என்ன பண்ணுவேன், செம்ம கூட்டம் இருக்கேன், காலையே சமாளிங்க. போட்டு போனால் நான் என்ன பண்ணுறது? ஓகே வாங்க. ஆல்ரெடி ஒரு பனியன் போட்டுட்டீங்க. அப்போ அப்படியே ஃபாலோ பண்ணி தோசி அதை போட்டு வந்துருங்க. இருந்தாலும் ஒரு பனியன் போட்டு சோப்பு பண்ணுங்க. இருக்கு அது நாளைக்கு இல்லை, அது நாளைக்கு நாமளும் இருக்கிறேன். எல்லாரும் வார்த்தை வருதான். இன்னும் வார்த்தை விட போட்டா கிரிக்கெட் ஆயிடும்ல. வார்த்தை கொடுத்துருன்னா நல்லா ஒரு, ஆனால் வீடியோ ஓடாது அப்படி எல்லாருக்கும். மீன் வரல பாஸ், வாங்க. இது 7 லட்சம் ரேட்டு பார்த்தா கூட உங்களுக்கு 3000 ஆயிடுச்சு. 4 கிலோ மீன். ஆமாண்ணே, கணக்கு சொன்ன தெரியுதா? அப்படி இல்லைடா, வாங்கி வைக்கிறது தான் ஸ்டாக் வைப்பாங்க. நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு வந்து எவ்வளோ மேடம்? 450 500 தானே வரும். அவ்வளோதான் வரும். உங்களுக்கு விற்கிறவங்க வியாபாரிங்க வந்து வாங்கி வந்து விற்கிறாங்கல்ல, அவங்க கை மாற்றி விற்கணும். எவ்வளோ சீட்டை விட்டுட்டு எங்கே போகிறான்? மீன் வெட்டுறவங்க சரி மச்சான், நீ புஷ் வந்து கூட்டி மீனை போட்டோவை கொடு கொஞ்சம். வெட்டணுமா? வெட்ட கற்று கொடுத்தேன் நான் உனக்கு. கடன் மேலாம் எல்லாம் பிடிச்சி பார்த்து ஆடாத சரக்கு மானவரே அடிப்பார். ஆமாம், நல்லா சாப்பிடுவார் போல, உடம்பு கரெக்டாக இவ்வளோ உடம்பு குறைஞ்சி போச்சு. எல்லாம் பூச்சி ஆகிட்டானுங்க. தலையை போட்டுனா அப்படியே போட்டுனா தலை ஊச்சி உடம்பு போச்சு. ஏண்டா நீ தானே நான் மண்டபத்தில் சொன்னேன் உதிர்ந்து வச்சா அப்படின்னு. அந்த நாள் தான் அதனால தான் மாலை போட்டுனேன். இன்னும் போட்டு போடணும் கருமாயிடும். எல்லாமே கரெக்டாகிடும். சாப்பாடாங்க அதிகமாக போட்டு சாப்பாடு இருங்க. இங்கே அதிகம்தான், அங்கே சாப்பிட்ற மாதிரி வராது. ஒழிச்சிட்டு சாப்பிட்றாங்க. 4 வழியாக பறிச்சு கட்ட சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? அங்கங்கே பிரியும். உங்களால் ஒன்றும் முடியல மாலை போட்டு. மாலை இவ்வளோ இருந்தால் சொல்லுங்க. நீ மாலை போட்டுக்க உயிரோட தான் மாலை போட்டுக்கிற. இது வேற சோறு வேணும்னா அப்படிதான் ஆகும். தூங்குறியா இல்லையா? இப்பெல்லாம் வர மாட்டேங்குது. அது எப்படி வர? ஓகே, என்ன நீ இந்த பக்கம் வந்து போடணும். கையை உள்ள விட்டு தான் கூட்டு விட்டு மாதிரி மூச்சு பார்ப்பாங்க.
என்ன பேக்கப் எவ்வளோ 1500ண்ணா 1300 மீன் தாராளமாக வாங்கலாம். மீன் நல்லா இருக்கும். என்னென்ன மீன் அந்த அந்த மீனுக்கு இந்த மீனுக்கு உள்ள வித்தியாசம், ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். மீன் டேஸ்ட்டில் குறவு கிடையாது, டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்கும். மீன் வறுத்தா கருப்பாக இருக்கும், அதெல்லாம் அருமையாக இருக்கும் மீன். தாராளமா ஸ்ட்ராங். Okay.